வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் மேற்கு வங்க அரசியல்ல ஒரு பெரிய புயலியே கிளப்பி இருக்கு. தேர்தல் ஆணையம் அங்க வாக்காளர் பட்டியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செஞ்சிருக்காங்க. இது வரப்போற தேர்தலோட முடிவையே மாத்தி எழுதலாம். அது என்ன, எப்படி நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்பர் என்ன தெரியுமா? 58 லட்சம். ஆமா, மேற்கு வங்கத்தோட வரைவு வாக்காளர் பட்டியல்ல இருந்து சுமாரா 58 லட்சம் பேரோட பேரை நீக்கியிருக்காங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய நம்பர் இது. இதுதான் இப்போ முக்கியமான கேள்வி. இந்த 58 லட்சங்கிற நம்பர் எப்படி மேற்கு வங்கத்தோட அரசியல் எதிர்காலத்தையே மாத்த போகுது? ரொம்ப முக்கியமான தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் மாசம்தான் இருக்கு. இந்த நேரத்துல இவ்ளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது தேர்தல் களத்துல பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, இந்த 58 லட்சம்ன்ற பிரம்மாண்டமான எண்ணுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இந்த பெயர் நீக்கத்துக்கு காரணமான அந்த அதிகாரப்பூர்வமான செயல்முறை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். எஸ்ஐஆர், அதாவது சிறப்பு சுருக்க திருத்தம். இது என்னன்னா, வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள், அதாவது பிஎல்ஓக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் நேர்ல போய் அங்க இருக்கிற வாக்காளர்களை சரிபார்த்து லிஸ்ட்டை அப்டேட் பண்ற ஒரு முறைதான். இதுதான் இந்த முழு மாற்றத்துக்கும் அடிப்படை. ஆனா இந்த வேலையை செய்யறது அவ்வளவு சுலபமா இல்ல. நீங்க இங்க பாக்குற மாதிரி மாநில அரசாங்கம் இத ரொம்பவே கடுமையா எதிர்த்தாங்க. விஷயம் கோர்ட் வரைக்குமே போச்சு. ஆனா கடைசியில கோர்ட் தேர்தல் ஆணையம் பக்கம் தான் நின்னாங்க. இது அவங்களோட அரசியலமைப்பு உரிமை. மாநில அரசு முழுசா ஒத்துழைக்கணும்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சரிபார்ப்பு வேலை எப்படி நடக்குது? ரொம்ப சிம்பிள். முதல்ல பிஎல்ஓக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரா போவாங்க, வாக்காளர்களோட டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த வாக்காளர் உண்மையிலேயே அந்த அட்ரஸ்ல தான் இருக்காரான்னு உறுதிப்படுத்துவாங்க. ஒருவேளை வாக்காளர் இறந்து போயிருந்தாலோ, வேற இடத்துக்கு மாறி போயிருந்தாலோ, இல்ல அந்த அட்ரஸ்ல அவரை கண்டுபிடிக்கவே முடியலனாலோ அவங்க பேரை லிஸ்ட்லேருந்து நீக்க சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, இந்த செயல்முறை நமக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். நீக்கப்பட்ட இந்த 58 லட்சம் பேர் யாரு? வாங்க அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நீக்கப்பட்ட 58 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட 41% பேர், அதாவது 24 லட்சம் பேர் இறந்தவங்க. அதுக்கு அடுத்தபடியா 34% பேர், அதாவது 19 லட்சத்துக்கும் அதிகமானோர் வேற இடத்துக்கு நிரந்தரமா குடிபெயர்ந்துட்டாங்க. இது போக மத்த காரணங்களுக்காகவும் நிறைய பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா 24 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வேற ஊர்களுக்கு போயிட்டாங்க. 1,38,000 பேர் ஒண்ணுக்கு மேல ஓட்டர் ஐடி வச்சிருக்காங்க. ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 12 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை அவங்க கொடுத்த அட்ரஸ்ல கண்டுபிடிக்கவே முடியலையா. இந்த ஆதாரத்தின்படி ஒரு யூகம் என்ன சொல்லுதுன்னா, கண்டுபிடிக்க முடியாத இந்த 12.20 லட்சம் வாக்காளர்கள் இந்த எஸ்ஐஆர் செயல்முறை ஆரம்பிச்ச உடனே நாட்டை விட்டு வெளியேறின பங்களாதேஷ் குடியேறிகளா இருக்கலாம்னு சொல்லப்படுது. இது ஒரு ஊகம்தான், இதுக்கு மனசுல வச்சுக்கோங்க. ஆனா நாம இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இது இறுதி பட்டியல் கிடையாது, இது ஒரு டிராஃப்ட் லிஸ்ட் மட்டும்தான். அப்படின்னா என்ன? லிஸ்ட்ல இருந்து பேர் நீக்கப்பட்டவங்க சரியான டாக்குமெண்ட்ஸை காட்டி அவங்க பேரை திரும்பவும் சேர்க்கறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த மாற்றங்கள் எல்லாம் வரப்போற தேர்தல் முடிவுகள்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த நம்பரை நல்லா கவனிங்க. 19,727. இது என்ன நம்பர்னா, மேற்கு வங்கத்துல இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் சராசரியா நீக்கப்பட்ட ஓட்டுகளோட எண்ணிக்கை. அதாவது 58,294 தொகுதிகளால வகுத்தா வர்ற நம்பர் தான் இது. இந்த நம்பர் ஏன் இவ்வளவு முக்கியம்னு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். இதுதான் இந்த மாற்றத்தோட உண்மையான தாக்கத்தை நமக்கு காட்டுது. பாருங்க, மேற்கு வங்கத்துல நிறைய தொகுதிகள்ல ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 2000 ஓட்டுல இருந்து 5000 ஓட்டு வரைக்கும் தான் இருக்கும். ஆனா இப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் சராசரியா கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு. இது தேர்தல் முடிவுகளை அப்படியே தலைகீழா புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த வாக்கு நீக்கம் ஆளும் கட்சியோட கோட்டைகளா கருதப்படுற வடக்கு மற்றும் தெற்கு 24 பர்கானாக்கள், முர்ஷிதாபாத், மால்டா மாதிரியான மாவட்டங்கள்ல தான் அதிகமா நடந்திருக்கு. இதுதான் இப்போ அரசியல் வட்டாரத்துல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. கடைசியா இந்த முழு நிகழ்வும் நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. இது இத்தனை நாளா இருந்த போலி வாக்குகளை எல்லாம் நீக்கி வாக்காளர் பட்டியலை சுத்தம் பண்ற ஒரு சாதாரண நடவடிக்கையா, இல்ல மேற்கு வங்க அரசியலோட எதிர்காலத்தையே மாற்றி அமைக்க போற ஒரு திட்டமிட்ட அரசியல் திருப்பு முனையா? இதுக்கான பதில் வரப்போற தேர்தல்ல தான் நமக்கு தெரியும்.